Hi, hello friends. Welcome to Roche YouTube channel. So friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா கார் நீங்க நியூவா ஒரு கார் எடுத்துக்கிங்க அப்படினா அந்த கார் நம்ம எப்படி வாஷ் பண்ணனும் சோ நார்மலா 3 to 4 இயர்ஸ் ஆகும்போது கார்ல ஃபேட் ஆகும் ஓகேங்களா சோ அப்படி ஃபேட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படி ஃபேட் ஆகாம இருக்கணும் அப்படினா நம்ம கார் எப்படி மெயின்टेन பண்ணனும் அதோட வாஷ் பண்றது பர்టిక్యులரா வாஷ் பண்றது எப்படி பண்ணனும் அப்படிங்கற அந்த தகவலை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் फ्रेंड्स வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லும் பாருங்க அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுவரை ரோச்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை கொடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ட் காஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரோச் காஸ்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆர்பி ஷாப்பிங் சோன் மென்ஸ் அண்ட் விமன்ஸுக்கு தேவையான அனைத்து விதமான கிளாத்திங்ஸும் ஷூஸ் அண்ட் சப்பல்ஸ்லேருந்து எல்லா விதமான பொருட்களும் சில்ட்ரன்ஸுக்கு தேவையான அனைத்து விதமான உபகரணங்களும் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான வீட்டு உபயோகப் பொருட்களும் கிடைக்கிற ஒரே இடம் நம்ம ஆர்பி ஷாப்பிங் சோன் உடனே வாங்க ஸ்டோரை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வீட்டிலேருந்தே ஆர்டர் போடுங்க ஃப்ரீயாக டெலிவர் பண்ணுற அந்த ஆப்ஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் வீட்டுக்கு சேர்ந்ததும் பணம் கட்டுற கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம ஆர்பி ஷாப்பிங் சோனை விசிட் பண்ணுங்கள் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஆன்லைன் ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு நியூ கார் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த கார் நார்மலாக நம்ம ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அது வாஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் தூசு அடைஞ்சு அந்த காரோடைய லுக் எல்லாமே போயிடும் ஒரு சிலர் வாஷ் பண்ணாமலே வச்சுருப்பாங்க சர்வீஸ் 1 மந்தில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரும் அது போக அதுக்கப்புறம் 6 மந்த்ஸில் அடுத்த சர்வீஸ் வரும் ஸோ ஒரு சிலர் மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுவாங்க அப்படிலாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணும்போது அவங்க வாஷ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக மந்த்லி ஒன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது கரெக்டான ப்ரொசீஜரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு ஒன்ஸ் ஆர் 1 வீக்குக்கு ட்வைஸ் நீங்கள் கார் வாஷ் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த காரில் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு சேராது ஓகேங்களா ஏன்னா நீங்கள் நார்மலாக வெளியே போயிட்டு வரும்போதே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அதில் ஒட்டிக்கும் அந்த ஒட்டுற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த காருடைய மேற்பரப்பில் படர்ந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அது அந்த அளவுக்கு காரில் மெர்ஜ் ஆகாது அது போக அதுக்கு மேலேயும் ஃபர்தராக நீங்கள் அதை வாஷ் பண்ணாமல் திரும்பவும் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வெளியே போகும்போது ஒட்டும் போது என்ன ஆகும்னா ஃபுல்லி அந்த காருடைய பாடி சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த தூசு படிஞ்சிடும் படிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதை வாஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார் அந்த தூசு அந்த காரில் இருக்கக்கூடிய அந்த பாடி சர்ஃபேஸில் மைல்டு ஸ்க்ராச்சஸை கிரியேட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இந்த தகவலை தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போக செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் நம்ம நார்மலாக சோப்பு ஆர் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாமா அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது என்னுடைய கருத்துப்படி அந்த சோப்போ இல்லைனா ஷாம்போ யூஸ் பண்ணி எந்த ஒரு காரையும் நீங்கள் வாஷ் பண்ணாதீங்க ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் ஃபஸ்ட்டு கார் நல்லா ஷைனிங்காக க்ளோ ஆகும் ஆல்சோ ஃபோம் வாஷ்னு சொல்லுவாங்க நார்மலாக நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல என்னுடைய காருக்கு ஓகேங்களா ஸோ அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இல்லை ஒரு சிலர் அதை பண்ணுறாங்க ஓகே அது அவங்களுடைய சாய்ஸ் இதனால் அப்படி பண்ணக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தாலும் ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகும்போது அந்த காருடைய ஒரிஜினல் கலர் உங்களுக்கு மாறி ஒரு ஃபேடான ஒரு லுக்கை அந்த கார் கொடுக்கும் ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் வாஷ் பண்ணும்போது ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறது ஒரு முறை கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகேங்களா ஸோ நீங்கள் பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் அப்படி பண்ணுறது கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது ஸோ தேர்டாக நான் பாயிண்ட்டுக்கு வரேன் ஸோ அப்போ கார் எப்படி தான் நம்ம வாஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணியே நீங்கள் காரை வாஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி வாஷ் பண்ணுற பட்சத்தில் அதுக்கு முன்னால் அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் கார் வாஷ் பண்ண போகிறீங்க அதாவது டஸ்ட்டாக இருக்கக்கூடிய காரை நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய காரில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மேலே நல்லா படிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க ஸோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாத் எடுத்து அந்த கிளாத்தை வச்சு நான் அதை தட்டணும் ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நான் என்னுடைய இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிற விஷயம் இனிஷியலாக நீங்கள் காரை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னால் கன்ஃபார்மாக இந்த தூசுகள் மேலே படிஞ்சிருக்கக்கூடிய தூசுகளை நீங்கள் தட்டி அதை அகற்றணும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 times நான் இதை வெளியே கொண்டு போயிட்டேன் ஸோ அந்த மாதிரிப்பட்ட லுக்கில் தான் இந்த கார் இப்போ நிற்கிது ஸோ இந்த காரை நான் இப்போ வாஷ் பண்ண போகிறேன் ஸோ வாஷ் பண்ணும்போது இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாத்
கிளாத்தை யூஸ் பண்ணி, அது உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு லோக்கலான ஒரு கிளாத்தாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லைனா டவலோ இல்லைனா எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேலே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த தூசுகள் வந்து அதில் மைல்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து இதை மாதிரி தட்டி ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக கார் ஃபுல்லில் வந்து இருக்கக்கூடிய அந்த தூசுகளை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் தான் அந்த மேலே கூடிய தூசுகள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கிடும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தூசுனால் ஏற்படுற மைல்டு ஸ்க்ராச்சஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூசோட சேர்த்து வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுற பட்சத்தில் சம்டைம்ஸ் வந்து அந்த தூசுகள் வந்து கூட உங்களுக்கு வந்து காரை வந்து மைல்டாக ஸ்க்ராச் பண்ணும். அது வந்து இப்போ உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும்போது மைல்டு ஸ்க்ராச்சஸ் அங்கே படிஞ்சு உங்களுக்கு காருடைய லுக்கே டோட்டலி கொலாப்ஸ் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய கார் வந்து நான் எடுத்து 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது. நார்மலாக 2020 லாஸ்ட்டில் வந்து இந்த கார் நான் வந்து எடுத்தேன். இப்போ 2023 ஆயாச்சு. இன்னமும் வந்து இந்த கார் வந்து நான் வந்து நல்லா தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பார்க்குறதுக்கு ஒரு நியூ காருடைய லுக் வந்து இந்த கார் வந்து கொடுக்குது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தூசுகளை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணுறது தான் காரணம். ஓகேங்களா. ஸோ அதையும் நீங்களே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய காரில் இருக்கக்கூடிய அந்த தூசுகளால் ஏற்படுற அந்த மைல்டு ஸ்க்ராச்சஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கார் வந்து ஸ்க்ராச்சஸ் ஃப்ரீயாட்டு நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கெட் யூஸ் பண்ணி நான் இம்மீடியட்டாக கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு கிளாத்தை வச்சு அருமையாக நான் வந்து வாஷ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிளாத்தை வச்சு தான் நீங்கள் பண்ணணுமா, இல்லை வந்து வாஷ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஹோஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளி நான் வந்து பண்ணுறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த தூசுகளை ரிமூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு கிளாத்தை வந்து இன்னொரு கிளாத்தை ஓகேங்களா யூஸ் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி இந்த பாடி சர்ஃபேஸை ஃபுல்லும் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதை தான் நான் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லி வந்து நான் வந்து அதை வந்து தண்ணியை முக்கி நான் க்ளீன் பண்ணுறது மூலமாக அந்த தண்ணி அந்த நான் யூஸ் பண்ணுறது வாட்டர் வந்து டோட்டலி வந்து அழுக்காகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற அழுக்குகள் காரில் எப்படி அழுக்குகள்லாம் அதில் வந்து வரும். ஸோ ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நம்ம வந்து வேறு வாட்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து வாஷ் பண்ணி விட்டுருக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இனி நான் வந்து நீட்டாக துடைக்க போகிறேன். ஓகேங்களா. அதுக்கு வந்து இன்னொரு ட்ரை கிளாத்தை வந்து எடுத்து பக்காவாக நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி அதை வந்து தொடச்சிட்டு விட்டுட்டிங்கன்னா தட்ஸ் இட். இந்த காருடைய கிளீனிங் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா. ஸோ இது வந்து நார்மலாக நான் ஃபாலோ பண்ணுறது. முக்கியமாக இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டிப்ஸ் வந்து ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த தூசுகளை ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான். ஓகேங்களா. அது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறது இல்லை. ஆனால் இது பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொன்னது தான், அந்த மைல்டு ஸ்க்ராச்சஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய நியூ கார் வந்து எப்பவுமே வந்து நியூ காராக இருக்கும். இது வந்து என்னுடைய அபிப்பிராயத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ணது, அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை தாண்டி வந்து வேறு ஸ்க்ராச்சஸ் தான் வந்துச்சுன்னா அது வந்து அன்அவாய்டபிள். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து தடுக்க முடியாது. ஆனால் வந்து இந்த தூசுகளால் இருக்கக்கூடிய ஸ்க்ராச்சஸை நம்ம கண்டிப்பாக இந்த மூலமாக நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ போட்டது வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டது வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது போக நம்ம ரோச் கிளாஸோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் நான் டேரெக்டாக டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.